எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் நடத்திய சொல் தமிழா சொல் 2026 என்கிற மாநில அளவிலான மாபெரும் பேச்சு போட்டியின் இறுதி சுற்றுக்கு 10 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் இறுதி சுற்றில் வெற்றி பெறுவோருக்கு முதல் பரிசாக 3 லட்சம் ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக நிறுவன வேந்தர் டாக்டர் பாரிவேந்தரின் வழிகாட்டலின்படி எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் சார்பில் சொல் தமிழா சொல் என்கிற மாநில அளவிலான மாபெரும் பேச்சு போட்டி கடந்த ஆண்டு கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் பங்கேற்கும் விதமாக தமிழ்நாட்டில் 9 மண்டலங்களில் நடைபெற்றன. இந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவிருப்பதால் வெளியிடங்களில் சென்று நடத்துவதை தவிர்த்து அனைவரையும் வரவழைத்து செங்கற்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த 14ஆம் நாள் முதற்கட்ட போட்டிகள் நடைபெற்றன. இதில் தமிழகம் மற்றும் புதுவையில் இருந்து 243 கல்லூரிகளைச் சேர்ந்த 535 மாணவ மாணவிகள் போட்டிகளில் பங்கேற்றனர். முதலில் நடைபெற்ற தகுதிச் சுற்றில் 50 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். பின்னர் நடைபெற்ற முதற் சுற்றில் 24 பேரும், இரண்டாம் சுற்றான விவாத அரங்கில் 10 பேரும் தேர்வு செய்யப்பட்டனர். இந்த 10 பேரும் பங்கேற்கும் இறுதிச் சுற்றும் பரிசளிப்பு விழாவும் இம்மாத இறுதியில் நடைபெற உள்ளது. முதற் சுற்றில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் தலா 10,000 ரூபாயும், இரண்டாம் சுற்றில் வெற்றி பெற்றவர்களுக்கு தலா 25,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. இறுதிச் சுற்றில் வெற்றி பெறுபவர்களுக்கு முதல் பரிசாக 3 லட்சம் ரூபாயும், இரண்டாம் பரிசாக 2 லட்சம் ரூபாயும், மூன்றாம் பரிசாக 1 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. இப்போட்டிக்கான ஏற்பாடுகளை எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது.